பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? யாவருமே நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் 12ஐயும் வாசிக்கிறேன். லூக் சாப்டர் 22 verse 10, 11 and 12. அதற்கு அவர், நீங்கள் நகரத்துக்கு பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்ப்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்கு நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷர்களோட கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உங்களிடத்தில் கேட்கச் சொன்னார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பான். அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். இயேசு அனுப்பினபடி கம்பளம் விரிப்பிக்கப்பட்ட ஒரு பெரிய அறையுள்ள மனிதனுடைய வீடு. பஸ்கா கொண்டாடுகிறதற்கு இயேசு ஆயத்தம் பண்ணின ஒரு இடம். ஆண்டவருடைய மரணத்துக்கு முன்பு அவர் ஆசைப்பட்ட விரும்பின ஒரு காரியம் பஸ்கா. அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கென்று ஒரு இடத்தை முன்கூட்டியே ஆயத்தம் பண்ணி வைக்கப்பட்டது. அப்போ அந்த மனிதனுடைய வீட்டுக்குள் இயேசு கால் எடுத்து வைத்தார். அந்த மனிதனுடைய ஒரு பெரிய கம்பளம் விரிப்பிக்கப்பட்ட ஒரு அறை இயேசுக்கு பயன்பட்டது. அந்த மனிதனுடைய வீட்டுக்குள்ள 12 சீசர்களும் இயேசு உட்கார்ந்து மறக்க முடியாத ஒரு அனுபவம் பஸ்கா கொண்டாடும்படிக்கு கிருபை செய்தார். இன்றைக்கு உங்களுடைய வீடு திறந்திருக்கிறதா? உங்கள் வீட்டின் அறை திறந்திருக்கிறதா? உங்கள் வீட்டின் அறைக்குள்ளே ஒரு ஆசீர்வாதமான காரியங்களை கத்திருக்கென்று செய்கிறதற்கு உங்கள் இருதயம் திறந்திருக்கிறதா? உங்கள் வீட்டுக்குள் பரிசுத்தவான்கள் கால் எடுத்து வைத்திருக்கிறார்களா? கிறிஸ்து கால் எடுத்து வைக்கிற வீடாக இருக்கிறதா? இயேசு தைரியமாக இந்த வீட்டுக்கு வந்து சுதந்திரமாய் பஸ்கரா ஆஸ்கரிக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை இயேசுக்கு அன்று கிடைத்த ஒரு இடம்தான் அந்த மனிதனுடைய வீடு. கம்பளம் விரிப்பிக்கப்பட்ட பெரிய அறை, ஒரு பெரிய அழகைப்படுகிற ஒரு பெரிய அறை உங்களுக்கு காண்பிப்பார். அந்த பெரிய அறை உள்ள சொந்தக்காரன் எவ்வளோ பாக்கியம் உள்ளவன். இந்த பெரிய அறை கட்டினதே இயேசுக்காகத்தான். இந்த பெரிய அறையை நான் கட்டினதே இயேசு ஒரு நாள் வருவார், என் வீட்டுக்குள் காலெடுத்து வைப்பார், பஸ்கா கொண்டாடும்படிக்கு ஒரு கிருபை பாராட்டுவார், அங்கே அப்பம் பிற்கப்படும், அங்கே ரசம் பந்தி பரிமாறப்படும், அந்த பரலோக விருந்து பூமியில் நியமிக்கப்படும், என் வீட்டுக்குள் நடக்கும் என்று அவன் நினைத்து கூட இருக்க மாட்டான். அதன் வீட்டை திறந்து கொடுத்ததனால் அதை கண்டான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு திறந்து கொடுங்க. மனதை முதலாவது, இருதயத்தை, சிந்தையை, வாழ்க்கையை முழுமையாக கத்தருக்குன்னு திறந்து கொடுங்க. நிச்சயமாக கத்தர் ஆசீர்வதிப்பார். அவருக்கு நீங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்து செஞ்சு பாருங்களேன். உங்கள் கத்தர் உயர்த்துறாருன்னு பாருங்களேன். சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது. இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். ஆண்டவரே, இன்றைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஆண்டவருக்காக செய்யுங்க. இந்த லெந்து காலங்களில் கத்தருக்கென்று ஏதாவது ஒரு காரியத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை கத்தர் நமக்கு தருவாராக. வாழ்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை எம் தேவனுக்காக செய்து முடிக்க கத்தர் கிருபை தரட்டும். வேஸ்ட் பண்ணிடாதீங்க பிரதர், சிஸ்டர், மகளே. இன்றைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்து முடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாராக. டேக் திஸ் ப்ரொஃபட்டிக் வேர்ட். பிறந்தநாள் திருநாள் காலங்களை கத்த தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிட்டு, பலவீனம் மாறிட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் சுகத்தை. ஏமன் ஏமன் ஏமன். God bless you. Have a blessed day.